உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படி தோணியிருக்குங்க? பணமோ, பொருளோ நம்ம கேட்க கேட்க குடுத்துட்ருந்தா, நம்ம ரொம்ப நல்லவங்க. ஆனா, அதே ஒரு டைம் சர்டன் பீரியட்ல நம்ம நிறுத்திட்டோம்னா, முதல் துரோகியும், குற்றவாளியும் நம்ம தாங்க. அத நான் என் லைஃப்ல நெறைய தடவ உணர்ந்திருக்கேங்க. அப்படிதான் சொந்த பந்தங்க சிலர் இருக்கிறாங்க. என்ன பண்றது? அவங்க மத்தியில தான் வாழ்ந்து தான் ஆகணும். அப்படின்னு மனச தேத்திக்க வேண்டியதான். ஆனா, கொஞ்சம் விழிப்பா இருந்துக்கணுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஆப்பமும், தேங்காய் பாலும் செஞ்சிருந்தேங்க. பச்சரிசியில் செஞ்ச ஆப்பமும் தேங்காய் பாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதில் இந்த தேங்காய் பால் வயிற்று புண்ணையும் ஆற்றுங்க. என்னதான் நம்ம டேஸ்ட் அப்படின்ட்டு காரமும் புளிப்பும் சேர்த்து சாப்பிட்டு நம்ம வயிற்று அப்செட் பண்ணாலும், கொஞ்சம் தேங்காய் பால் வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்தாலும் ரொம்ப அப்படியே வயிறு கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வந்துருங்க. அப்படியே நம்ம செல்லங்களையெல்லாம் பார்த்துட்டு வெளியே உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. அப்போ தான் எனக்கு திடீர்னு யோசனை வந்துச்சு. ஆஹா! நம்ம புது மிக்ஸி வாங்கினோமே, அதில் இந்த ஃபில்ட்ரு கொடுத்துருந்தாங்களே ஜூஸர் மிக்ஸி, ஐயையோ! அதை மறந்துட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் தாங்க ஞாபகம் வந்துச்சு. எப்படியோ அரைச்சாச்சு. மீதி சக்கையெல்லாம் கோழி குஞ்சுங்களுக்கு கொடுத்தேங்க. நல்லா சந்தோஷமாக விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.